நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஷோ ATM ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் உங்க விஜய் கிரிஷ் அண்ட் along with Soumya. So இன்னைக்கான டாபிக் உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ரொம்பவே அழகான ஒரு டாபிக்கோட தான் வந்திருக்கிறோம். உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் எல்லாம் வந்து பாரம்பரியமிக்க ட்ரெடிஷனல் வேல வந்து நீங்க செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா இப்பத்தி ஏத்துக்கு இப்போ வந்து அப்டேட் ஆயிட்டு நிறைய ட்ரெண்டியாலாம் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எது வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு நம்ம கேட்டிருக்கிறோம். ஸோ நம்ம நிகழ்ச்சி அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். விண்ணிலிருந்து மண்ணிற்கு இறங்கிய அழகியே ராஜ் மியூசிக் மீடியாவுக்கு கிடைத்த தவப்பதிலே என் அன்பு சகோதரி சௌமியா அவர்களுக்கும் ராஜ் மியூசிக் புகழ் மைக்கேல் ஜாக்சன் எங்கள் விஜய் கிரேஸ் அவர்களுக்கு இனிய வணக்கம். மாலை வணக்கம் சந்தர், எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய பொங்கல்லாம்? ஜாலியா போயின்னு இருக்கு சௌமியா மேடம். உங்களுக்கு ரெண்டு பேருக்கு சந்தர் சார் சூப்பரா போயிட்டு இருக்கு ஆடியன்ஸோட. சொல்லுங்க, காணும் பொங்கல் அன்னைக்கு யாரை கண்டீங்க வெளியில போய்? பசங்களை மதியமா கூட்டியும் போயிட்டு வந்தோம், எக்ஸிபிஷன் கூட்டியும் போயிட்டு வந்தோம். இப்பதான் வந்த கொஞ்ச நேரம். சூப்பர் டாபிக் உங்களுக்காக சௌமியா யோசிச்சு வச்சிருக்காங்க, கேட்பாங்க, பதில் சொல்லுங்க. ஏற்கனவே கேட்டுட்டீங்கல்ல சந்தர், உங்களுக்கு தெரியல டாபிக் இருக்கேன். சொல்லுங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப இப்ப மாத்திக்கிறதா நல்லா இருக்கும். முன்ன வந்து வீட்டுக்கு வெளியில வச்சு பொங்கல் எல்லாம் செய்வோம். இப்ப வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு குக்கர் மூலமா விசில் சவுண்ட வச்சு பொங்கலை செய்யறோம். அது பாப்பா, ஏன்னா முன்ன வந்து இடம் இருந்தது கிராமத்துல, பெரும்பாலும் வந்து இடம் இருக்கு நிறைய சுத்தி. இங்க நம்ம நடக்கிறதுக்கு இடம் இல்லாத வெளியில அப்படியே அடுக்கு மாடியில ஆயிடுச்சு, பிளாட்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு. சந்தர் சார், உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது வந்து இந்த பாரம்பரியத்தை நம்ம விட்டு கொடுக்கறப்ப என்னெல்லாம் இழக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி கொடுக்கறதால வந்து நட்பு, அந்த உறவு எல்லாம் வந்து ரொம்ப வந்து குறைஞ்சு போயிடும். கண்டிப்பா. முன்ன வந்து நிறைய பேர் கூட்டு குடும்பம் போல இருந்தது. இப்ப வந்து தனி குடும்பம், ஒரே சிங்கிள் ரூம்ல அத்தனை பேர் இருக்கணும். அதனால வந்து விழா இருக்கும்போது ரொம்ப அருமையா இருந்தது. முன்னால எங்க இருந்தாலும் எவ்வளவு பேர் சொந்தக்காரங்க இருந்தாலும் அந்த ஊருக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க, ரீச் ஆயிடுவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்ல, அங்கங்க ஒரு வாழ்த்து மெசேஜோட முடிச்சுக்கிறதா சூழ்நிலை ஆயிடுச்சு. ரொம்ப அழகா வந்து பதில் சொன்னீங்க சந்தர், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்காகவும் அழகான பாடல் வந்துட்டு நம்ம ஏர் பாக்ஸ் நண்பர்களுக்கு மிகவும் பிடித்த பாடலை நம்ம நேயர்கள் இப்ப நீங்க பாத்தீங்க. இதை தொடர்ந்து எடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார், ரொம்ப நல்லா கேக்குது. உங்களுடைய பெயர் சொல்லுங்க. டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு போன்ல கேட்டு பேசுங்க. புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும். டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுனீங்கன்னா இன்னும் நாங்க சந்தோஷமா பேசுவோம். ஓகே. கம்மி பண்ணிட்டீங்களா? ஓகே. உங்க பேரு? சேகர். எங்க இருந்து கால் பண்றீங்க சேகர்? தஞ்சாவூர் மாவட்டம் காரியாபுரி. சூப்பர் சேகர் சார், நீங்க வந்து ப்ரோகிராம் பாத்துட்டு இருக்கீங்க தானே? ஓகே. ப்ரோகிராம் பாத்துட்டு இருக்கீங்களா? பாத்துக்கிட்டு இருக்கேன். டிவி வால்யூம் இன்னமும் கம்மி பண்ணல சேகர், கம்மி பண்ணுங்க. ஓகே, அவர் கிளம்பிட்டாரு. அதாவது வியூவர்ஸ், நம்ம நிகழ்ச்சியில நிறைய நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். கால் பண்றவங்க தயவுசெய்து உங்க டிவி வால்யூமை மியூட்ல வைங்க. கால் பண்றப்ப டிவி பார்த்து பேசாம எங்களை பார்த்து பேசுனீங்கன்னா ரெண்டு பேருமே நல்லா பேசலாம். சோ தட் உங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றோம்ன்ற அந்த எக்ஸைட்மென்ட் இருக்கு. அதுல வந்து உங்க வாய்ஸ் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது எங்களுக்கு புரியுது. ஆனா அது வந்து நீங்க போனை கட் பண்ணிட்டு கூட மறுபடியும் ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் இருக்கும், அந்த டைம்ல கூட நீங்க உங்க வாய்ஸ் வந்து கேட்கலாம். சோ சொல்லுங்க சௌமியா, நம்ம வந்து நிகழ்ச்சி ஆரம்பத்துல உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது வந்து பாரம்பரியமிக்க பொங்கல் வந்து இப்ப இருக்க ட்ரெண்டினஸ்க்கு வந்து மாத்தணும், என்னெல்லாம் மாத்தலாம் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? எனக்கு வந்து பாரம்பரியம் ரொம்ப பிடிக்கும். சோ பாரம்பரியமா இருக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு சில விஷயத்தை தான் நம்ம இன்னும் பாரம்பரியத்தை காப்பாத்திட்டு இருக்கணும். எல்லாத்துலயும் மாத்தியாச்சு, அட்லீஸ்ட் நம்மளுடைய அந்த ஃபெஸ்டிவல் டைம்லயாவது அது வந்து அப்படியே வச்சுட்டு இருக்கணும்ன்றத என்னோட ஆசை. நான் சந்திர சார்ட்ட கேட்ட கேள்வி உங்களுக்கு கேக்குறேன். நீங்க இந்த புதுமை அப்படின்றதுனால என்னெல்லாம் இழக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சௌமியா? என்ன வந்து ஒரு செலிபிரிட்டி மாதிரி நீங்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது நேர் இல்லாத பட்சத்துல நம்ம இப்படிதான் கேட்டு நம்மளே ஒருத்தர் அதே கேள்வி நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீ என்ன பண்ணணும்? கண்டிப்பா பாடல் பாத்துட்டு நான் பதில நான் சொல்றேன். பாடல் வந்துட்டே இருக்கு, பாருங்க. வெல்கம் பேக். நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஷோ ATM with me Krish and சௌமியா. சோ ரொம்பவே அழகா போயிட்டு இருக்குது நம்மளோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு அதாவது 120 km/h ஸ்பீட்ல போயிட்டு இருந்த நம்ம வண்டிக்கு பிரேக் போட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துருச்சு. நான் பேச ட்ரை பண்ணேன், ஆனா ரொம்ப சொதப்பல்ஸ் ஆஃப் இந்தியாவா வருது. இருந்தாலும் நான் பேசுவேன். பிரேக் போட வேண்டிய நேரம் இல்ல, மொத்தமாவே நம்ம மைண்ட் ஆஃப் பண்ண போறோம்ல. ஆமா,
ஏன் இவ்வளவு தெளிவா இருக்கீங்க சௌமியா அவர்களே? ரொம்பவே தெளிவா தான் நான் இருக்கிறேன். சோ வந்து நம்ம நிகழ்ச்சியோட தலைப்புக்கு வந்து எல்லாருமே முத்தா பதில் சொன்னாலும் வந்து சௌமியா என்னையே இந்த கேள்வி கேட்டாங்கன்ற பட்சத்துல வந்து நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா வந்து கண்டெம்பரரி ஸ்டைல் ஆஃப் செலிப்ரேட்டிங் பொங்கல் அண்ட் ட்ரெடிஷனலுக்கு என்னெல்லாம் நம்ம ஆல்டர் பண்ண முடியும் அப்படின்னா வந்து எல்லாமே புதுமை நம்ம போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். பழமை இருக்கிற இடமே தெரியாம போயிடும். அது மாதிரி நமக்கான அடையாளங்கள் நிறைய நம்ம இழந்துகிட்டே வரும். எஸ்பெஷலி தமிழர்கள் அப்படின்றது என்னுடைய சின்ன வருத்தமா இருக்கு. ஸோ அதனால பழமையும் வந்து மறந்துடக்கூடாது, அதே சமயத்துல புதுமையும் கொஞ்சம் புகுத்தி செலிப்ரேட் பண்ணோம்னா எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சௌமியா ரொம்பவே அழகா நீ தமிழ் வந்து விடாம இன்னைக்கு பேசிருக்கிறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது. கண்டிப்பா. ஆனா நீ என்ன சொல்ல வரன்றதா எனக்கு புரியல. சிம்பிள், அதாவது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்றேன். பேலன்ஸ் பண்ணி தான் அது எப்படின்னு கேக்குறேன். அவங்கவுங்களுடைய இருப்பிடத்தை பொறுத்தது. பிகாஸ் வந்து பிளாட்ஸ்ல இருக்கிறவங்க வந்து நம்ம ஓவரா ட்ரெடிஷனல் வேல செலிப்ரேட் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் தெரியுமா, இப்பெல்லாம் நிறைய பிளாட்ஸ்ல அசோசியேஷன் இருக்கனால அது மூலமா சேர்ந்து கொண்டாடுறாங்க. அந்த செட் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அது மொத்தமா எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு கிராமப்புறத்துல எப்படி செலிப்ரேட் பண்றாங்களோ அந்த மாதிரியான செலிப்ரேஷன்லாம் நடக்கும். கண்டிப்பா. சோ எண்ட் ஆஃப் தி ஷோ பாத்தீங்கன்னா வந்து பழமையும் மறக்காம புதுமையும் ரொம்ப புகுத்தாம பேலன்ஸ்டா செலிப்ரேட் பண்றது எல்லா விதத்திலும் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணும் பொங்கல் நாளை நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்றதுக்கு சேஃபா செலிப்ரேட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் கும்பல்ல வந்து குழந்தைகளை எல்லாம் மிஸ் பண்ணிடுவாங்க. நிறைய விஷயம், நிறைய பணம் காசு வேற எது வேணா மிஸ் ஆகலாம். அதெல்லாம் பத்திரமா என்ஜாய் பண்ண போனவங்க திருப்பி சேஃபா வீடு வந்து சேருங்க. நாளைக்கு உங்க எல்லாரையும் இதே ஷோல வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் எம்ஜிஆர் அவங்களுடைய பர்த்டே ஸ்பெஷலோட. சோ இதோட நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நாளைக்கு இதே ஷோல சந்திக்கிறோம். Until then, take care and bye bye from Krish and along with Soumya. Bye bye.